இங்கேருந்து கோயம்பேடு போகணுன்னாலும் இங்கேருந்து எங்கே போகணுன்னாலும் எல்லாம் ஓசி ஓசு பஸ்ஸில் போகிறீங்க. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? 1000 ரூபா வாங்கினியா? 1000 ரூபா உங்க அப்பா விட்டுக்க சார். என்ன நீ திருடுன காசை கூட கொடுக்கலடா, வரி பணம். அது இலவசத்துக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் சலுகை எங்கள் எல்லாருக்கும் உரிமையானது தான். ஆனால் இலவசம் எல்லாம் சொல்லி கட்டுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமூக நீதி திட்டங்கள் நாங்கள் எதிர்க்கலை, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுது? திமுக அரசு பஸ்ஸில் மகளிருக்கு விடியல் பயணம்னு கொடுத்துட்டு ஓசியில் போனியா அப்படின்னு அந்த அமைச்சர்கள்லாம் கேட்குறாங்கல்ல, அது அந்த பெண்களை புண்படுத்துது. இந்த அமைச்சர்கள் கேட்கறதுனால அந்த டிரைவர் கண்டக்டர் அவங்கள மதிக்க மாட்டேங்காங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டிய பஸ் தூர போய் நிற்குது. அவங்க போய் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேட்டால் ஓசியில் தானே வர. அப்போ நீ பெண்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறேன்னு ஒரு பேருக்கு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற வேலை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதாவது அவங்களுடைய உரிமை தொகை அப்படின்னு. உரிமை தொகைன்னு இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு போய் பொன்முடி துரைமுருகன் போன்றவர்கள் சொன்னாங்க லிப்ஸ்டிக் போட்டியா அப்படின்னு. என்ன பேச்சு அது? என்னுடைய உரிமை தொகை நான் வாங்கிட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 1000 ரூபா வாங்கினியா? 1000 ரூபா உங்க அப்பா விட்டுக்க சார். என்ன நீ திருடுன காசை கூட கொடுக்கலடா, வரி பணம். அது அப்போ எவ்வளோ எகத்தாலம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அதை சுட்டி காட்டுறாரு. நீ ஒரு சலுகைன்னு மகளிருக்கு கொடுத்துட்டு மகளிரை கொச்சைப்படுத்துற அப்படிங்கிறது தான்.